माननीय सदस्यगण प्लीज, माननीय सदस्य सब बैठ जाइए प्लीज, माननीय सदस्य सब बैठ जाइए, कोई खड़ा नहीं रहे। माननीय सदस्य प्लीज, बिजनेस पढ़ के नहीं आते होगे आप लोग, बैठिए। माननीय सदस्यगण, मुझे अत्यंत दुख के साथ सभा को हमारे 3 पूर्व साथियों और प्रख्यात पार्श्व गायिका श्रीमती आशा भोसले के निधन के बारे में सूचित करना है। श्री अब्बू हसीम खान चौधरी पश्चिम बंगाल के मालदा दक्षिण संसदीय निर्वाचन क्षेत्र से 4वीं, 15वीं, 16वीं तथा 17वीं लोकसभा के सदस्य थे। उन्होंने स्वास्थ्य और परिवार कल्याण मंत्रालय में केंद्रीय राज्य के रूप में अपनी सेवाएं दी। वे विभिन्न संसदीय समितियों के सदस्य भी रहे। इससे पहले वे 2 कार्यकालों के लिए पश्चिम बंगाल विधानसभा के सदस्य भी थे। वे पश्चिम बंगाल विधानसभा में विपक्ष के उपनेता भी रहे। श्री अब्बू हसीम खान चौधरी का निधन 85 वर्ष की आयु में 8 अप्रैल 2026 को पश्चिम बंगाल के कोलकाता में हुआ। श्रीमती मोहसिना किदवई उत्तर प्रदेश के आजमगढ़ संसदीय निर्वाचन क्षेत्र से 6ठी लोकसभा तथा मेरठ संसदीय निर्वाचन क्षेत्र से 7वीं और 8वीं लोकसभा की सदस्य रही। वे 2 कार्यकालों के लिए राज्यसभा की நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கினதுமே ஆஷா போஸ்லே உள்ளிட்ட இறந்தவர்களுக்கான இந்த இரங்கல் செய்தியை வாசிச்சதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்னைக்கு இந்த மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்கிறதுக்கான இந்த சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க. ரமேஷ்குமார், ஒரு பரபரப்பான சூழல்ல இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மசோதா தொடர்பானதும் சரி, மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பானதும் சரி, என்ன நடக்க இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல? வணக்கம். மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை தொடர்பான பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் சிறப்பு அமர்வு இன்று கூடியிருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் இந்த தொடர்பான மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவையில் மசோதாவை அறிமுகம் செய்கிறார். அறிமுகம் செய்த பிறகு உடனடியாக அந்த மசோதா நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் கூட இதை அறிமுக நிலையை எதிர்ப்பதற்கான நோட்டீஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் மொத்தம் 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்திய அரசியல் சாசன 131வது சட்ட திருத்த மசோதா. அடுத்ததாக, இந்த மகளிர் இடஒதுக்கீட்டை யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறைப்படுத்த ஏதுவாக யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதா. அதே போல தொகுதிகளை மறுவரையறை செய்ய ஏதுவாக மறு வரையறை ஆணையம் அமைக்க வகை செய்யும் டீலிமிட்டேஷன் பில், அதாவது தொகுதி மறுவரை ஆணைய மசோதா 2026 இந்த 3 மசோதாக்களையும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அறிமுகம் செய்து அவரே விவாதத்தை துவக்கி வைத்து உரையாற்றவும் இருக்கிறார். இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளின் சார்பில் பல பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மசோதாவின் மீது உரையாற்ற இருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகளும் டெல்லி மக்களவை தொகுதி உறுப்பினருமான ஹன்சிகா ஸ்வராஜ், அதே போல மேற்கு வங்கத்தை சார்ந்த அபராஜிதா சாரங்கி, கங்கனா ரணாவத் உள்ளிட்ட பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மசோதாவின் மீது உரையாற்ற இருக்கிறார்கள். இன்று மதியம் 3 மணி அளவில் பிரதமர் மோடியும் இந்த மசோதாவின் மீதான தன்னுடைய பார்வைகளை முன்வைக்க இருக்கிறார். இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான சில விஷயங்கள் குறித்து விவாதத்திற்கு வரும்போது எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அமளியில் ஈடுபடுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதலில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக மசோதா இயற்றப்படுவது இது முதன்முறை அல்ல. மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா 2023 செப்டம்பர் மாதமே நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் அந்த மகளிர் இடஒதுக்கீட்டை எப்போது நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது அரசியல் சாசனத்தினுடைய 106வது சட்ட திருத்த மசோதா. ஆனால் தற்போது கொண்டு வரப்பட இருப்பது 131வது சட்ட திருத்த மசோதா என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தொகுதி மறுவரையறை செய்ய ஏதுவாகவும்
மறுவரையறை ஆணையத்தை அமைப்பதற்கான மசோதாவும் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதுல இந்த மசோதாவை எளிதாக நிறைவேற்றுவதற்கு சில சாதுரியமான நடவடிக்கையும் மத்திய அரசு எடுத்திருக்கிறது. என்னவென்றால் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் விதி எண் 66 என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த 66 பிரிவு என்ன சொல்லுது என்றால், ஒரு 2-3 மசோதாக்களை கொண்டு வரும்போது அந்த மசோதா ஒன்றோடு ஒன்று இன்டர்கனெக்டடாக இருந்தால் அந்த மசோதாக்களை ஒன்றாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவோ நிறைவேற்றவோ கூடாது. அதனை தனித்தனியே தான் விவாதத்திற்கு எடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு விதி மக்களவையினுடைய விதி 66 சொல்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.